அந்த சுடுகாட்டுல காவல் புரியுற மாமன் ஹரிச்சந்திர மகாராஜா விட மாட்டேங்கிறான். முளத்தன முக்கா பணம் தான் வேணும், அது கொடுத்தீங்கன்னா தான் தகனம் செய்ய விடுவேன் அப்படி சொல்லி ஹரிச்சந்திர வந்து சந்திரமதியை குழந்தை வேவிக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க ரோகிதாசனை. அதனால குளத்துண்டு முக்கா பணம் 4 ரூபாய் கூலி கொடுத்தா தான் அந்த குழந்தையை தகனம் செய்ய விடுவேன்னு சொல்லி ஹரிச்சந்திர விட மாட்டேங்கிறாரு. என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே சாமி, ஒன்னால ஒண்ணும் இல்லாத நான் குழந்தையோட வந்துக்கிறேன், என்ன காசு கேட்டா எங்க இருந்து கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும் போது அப்ப அந்த சந்திரமதி சொல்றா, நீங்களும் வானான்னு சொன்னா என் பையனை கொடுப்பேன், எங்க தகனம் பண்ணிட்டோம், எனக்குன்னு யாருமே இல்லையே, எனக்கு இப்படியா ஒரு கெதி நேரணும் அப்படின்னு சொல்லி அந்த சந்திரமதி குழந்தைக்கு மடி மேல லோகிதாசனை போட்டுக்கிட்டு 4 ரூபாய் கூலி கேட்டா, காலு வைத்து கஞ்சி கூட நான் வழியில்லாத இருக்கிற நேரத்தில் என்ன 4 ரூபாய் கூலி கொடுத்தா தான் தகனம் செய்யணும்னு சொல்லிடுறேன் சாமி, நான் மறுபடியும் இந்த குழந்தைக்கு நான் எங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சந்திரமதி அழுத்து புலம்புறான். சரியான வைராக்கியம் சாமி. ஆசாரிக்கு யாராச்சும் இருந்தா கோவிச்சுக்காதீங்க. பர வம்சத்தையே அழிக்கணும்னு சொல்லி பிறந்தவன் ஆசாரி. அதனால அந்த எதனால இந்த வைராக்கியம்னா எதனால பறையனுக்கும் ஆசாரிக்கு இந்த வைராக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசாரி வீட்லயும் ஒண்ணு இல்ல வகுத்து கொடுமை கூட வழி இல்ல, பறையங்கிட்டையும் ஒன்னால ஒண்ணு இல்ல வகுத்து கொடுமை கூட, 2 பேரும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்ல பண்ணையத்துல
இருக்கிறாங்க பவுத்து சோத்துக்கோசரம் பொழுது கடிஞ்சா 50 ரூபாய் மாடு மேய்க்கிறது கட்டுத்தர கூட்டுறது வாசல் கூட்டுறது சாணி அல்றது இந்த மாதிரி வேலை பொழுதுக்கும் செஞ்சு விட்டு நைட்ல தூங்குறது ஆளுக்கு ஒரு வேலை ஆளுக்கு ஒரு சாக்கு போட்டு படுத்துருக்கிற நேரத்துல ஆசிரியர் நம்ம பையனை கேட்கலாம் அண்ணா அண்ணா தூக்கம் வர மாட்டேங்குது சூறாங்கடியில ஏதோ உனக்கு தெரிஞ்ச ஒரு கதைக்காரன் தான் சொல்லு அப்படின்னு சொல்லி தோட்டி கேட்கறான் ஆசிரியர் அப்ப தோட்டி அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கதையா சொல்றா அப்படி தோட்டி சொல்ற கதையெல்லாம் ஆசிரியப்ப மனப்பாடமா மனசுல வச்சு பழவி திடீர்னு மோளங்களும் எல்லாமே அடிச்சு பழகாசி தரும்புல அவளை குதிரைக்காரன் ஒரு மாரியா கோயில போன வருஷம் விசிட்டிங் கார்டே கொடுத்தாங்க சத்திரியம் பாய்ஸ்னு கூப்பிடு வேலை தான் கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆசிரியப்பன் தப்பு தப்பே கிடையாது வவுத்து கொடுமைக்கு அந்த ஆசிரியப்பன் எல்லா வேலையும் பழவி ஊருக்கு எல்லையில ஊர்காரம் பெரிய ஊர்காரம் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பத்துல ஒரு சாவாய் போச்சு அந்த சாவல போய் 2 பேரும் மோல் அடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு 11 மணி ஆனா அனாச்சத்தம் படுக்கிறப்பதான் நாளைக்கு வேலை நல்லா இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு பையன் சொல்லி போய் படுத்துக்கிறோம் அன்னைய காலத்துல அப்பள்ள வெடி முட்டும் வேலை ஒரு பக்கம் சோள சோறு வெந்தேக்கும் ஒரு பக்கம் அவரை கொண்ட கத்திரிக்காய் வெந்தேக்கும் திங்க வேலை அடிச்சுட்டு மோல் அடிச்சுட்டே இருக்கணும் பாட்டு பாடிக்கிட்டு அப்படி இருக்கும்போது இந்த ஆசாரி தோட்டி கதை சொல்ல ஆசாரியும் தோட்டி எதிர்கதை இரு ஊருக்கு அவன் என்ன பண்ணிட்டா அப்படி தோட்டி நீங்களே மோல் அடிச்சுக்கிறதா என்ன எதுன்னு கண்டுபிடிக்கிறது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச கதையை ஒரு விடுகதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஊருக்கு அவனும் தோட்டிக்கிட்டு சொல்ல தோட்டி ஒரு கதை போட ஆசாரி செவிக்கிறது ஆசாரி ஒரு கதை சொன்னா தோட்டி செவிக்கிறது